ஷேய் பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு நீதி அரசராக பூமியில் இறங்கிட்டாரு. பூமியில் கணக்கு எடுக்காரு. பூமியில் கணக்குகளை முடிக்காரு. தப்புக்கு மேலே தப்பு இருந்தால் அடி எந்த அதிகாரினாலும் இராணுவ வீரர்கிட்ட அடி வாங்குவான், இராணுவ படையிட்ட அடி வாங்குவான். புரியுதா? நீதிபதி ஜட்ஜி இவர் கணக்கு போட்டு முடித்தோடனே காவல்துறையிலேருந்து தாசில்தார் விஓ கலெக்டர் எங்கே இருந்தால் தேடி பார்த்து ஒவ்வொரு இடங்களில் தப்பு இருந்தால் அந்தந்த ஸ்டேஷனில் விழும். எஸ்ஏ, இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் எல்லாமே கம்ப்ளீட்டாக காவல்துறை நீதி அரசர் கணக்கு போட்டாருப்பா, புரிஞ்சிக்கோ. கணக்கு இன்னிலேருந்து எடுப்பார், எடுத்து கணக்கு வைப்பார். வச்ச உடனே இராணுவ படை உள்ளே வந்த உடனே தப்புக்கு மேலே தப்பு அதிகாரி எல்லா அதிகாரி இருந்தால் அடி ரோட்டில் விட்டு அவன் தான் அடிப்பான். புரியுதா? நீதிபதி ஜட்ஜி இவர் கையெழுத்து போட்டுருவார். எல்லாம் உள்ளே எங்கே தூக்கி போடணுங்கிற செக்ஷன் நீதிமன்றத்திலேருந்து தூக்கி போடுவாங்க. நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும், அதே 3க்கு 3 நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் நியமிப்பார். 5க்கு 5 நீதிபதி ஜட்ஜி 5க்கு 5 நியமிப்பார். இந்தியா நாடு முழுவதும் நியமிக்கையில் எல்லா வெளிநாடும் இந்த கணக்குப்படியே போகும். புரியுதா? எல்லாம் இப்போ வெளிநாடு எல்லாம் கொஞ்சம் தண்ணியில் போகிறது, நிலநடுக்கம் போகிறது, பூரா தண்ணியிலே கொண்டு போகிறது எல்லாமே கொண்டு போயிடுவார். கடலில் கொண்டு போய் சேர்த்துருவார். ஏண்டா கடவுள் ஒன்று உட்காந்துருக்காருங்கிற கணக்கு இன்னும் அதிகாரி எவனுமே எடுக்காமல் ஒரே ஓட்டு முத்திரைக்கு ஓடுதான். அதான் பார்த்தாரு, கணக்கை முடிச்சிட்டாரு. கணக்கு முடிஞ்சு வச்சு தப்புக்கு மேலே தப்பு இருந்தால் அந்தந்த தண்டனை வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். தண்டனை நீதி அரசர் போட்டார்னா இதுதான் தண்டனை. புரியுதா? எல்லா அதிகாரியுமே கம்ப்ளீட்டாக அரசியல்வாதி நியமித்த கணக்கு அதிகாரி பூராமே நியமித்தது பூரா அடி தூக்கி போட்ட மிதிப்பான், அடிப்பான், லத்திட்ட 4 கொடுப்பான். ஏந்திரத்தை முட்டி கீழே ஷூட்டிங் ஆடுறோம் நடக்கும். சுட்டாச்சுன்னா அந்த கால் நொண்டிக்கிட்டே தான் போவான். புரிஞ்சுக்கினாடா? எல்லா அதிகாரியும் நீதி அரசர் போட்டார் கணக்கு, முக்கால் சத்தியம். அதே மாதிரி அரசியல்வாதி ஒரு வேளை இருக்க மாட்டான். தமிழ்நாடு முழுவதும் தூக்கி இல்லை உள்ளே அடைச்சிருவார். அடைச்ச விட்டு தான் அதிகாரியை பூரா தோண்டி எடுப்பார். கணக்கு அடிக்கிற அடியில் முதுத்தோலை உரிச்சு எடுப்பார். முக்கால் சத்தியம். தமிழ் வார்த்தையில் தான்டா பேசிய. பூமியை பாழாக்கிறது கடை கொடுத்துருக்கேன். விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ. அளவுக்கு மீறி போடக்கூடாது. பில்டிங்கு இருக்கிற இடம் எவ்வளவு அதை பார்க்கணும். பூரா இந்த காகித பேப்பரை வச்சு எல்லா நாட்டுக்காரனும் எல்லாம் இன்ஜினை தயாரிக்கேன், வண்டியை தயாரிக்கேன், பூரா போக்குவரத்தில் பூரா புகை மண்டலத்தை பூரா பாழாக்கி பூமியை பாழாக்கி பூமி விடிய விடிய அதில் வைக்கான். அண்டா 5 to 5 அடைச்சிருவார். எல்லா ரோடு பூமியெலாம் அதுகளுக்கும் ஃப்ரீயாக விடுவார். அதுக்கும் செத்த நேரம் தூங்க விடுவார். புரிஞ்சுனானுங்கடா முட்டா பேல விடிய ஒவ்வொருத்தரும் பிச்சை எடுக்க மாட்டார். ஆதார கார்டை வச்சு பூரா இராணுவம் உள்ளே இறக்கையில் ஒவ்வொரு கிராமம் சிட்டியில் அடித்து துவைச்சிக்கிட்டே போவான். கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் நெரிச்சிருவான். பார்த்துக்கோ, கடலில் அலை நெரிக்கா அதை மாதிரி நெரிச்சே போவான். ஒழுங்கா போ. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோ. நீதி அரசர் போட்டார் கணக்கு. அடியில் லத்தியும் ஏந்திரந்தேன். அதான் அவர் படம் இறக்குவார். முடிஞ்சா தடுத்து பாடுறா. முக்கால் சத்தியம். சென்னை டு டெல்லி வரைக்கும். புரிஞ்சுக்கடா? டெல்லியில் இருக்கிறவன் ஐயா உட்கார்ந்தவன்னு அவன் தெரியும். அவர் என்ன பதில் கேட்காரோ அதுபடி கையில் ஒப்படைச்சிடும்னு எல்லாம் புக்கு கவர்மெண்ட், மத்திய அரசு கவர்மெண்ட்டு அப்படியே கை காலில் விழுந்து ஐயா இந்தாங்க அப்படின்னு ஒப்படைச்சிடும். பார், ஒப்படைக்கலாம் அவன் கையை ஒரு பக்கம் பிச்சு விட்டுருவார். முக்கால் சத்தியம்.